வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேகர் கிருஷ்ணசாமி. நான் இப்போ நிற்கிற இடம் வந்து நூற்றாண்டு கண்ட மிக சிறப்பான செங்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, SMSS அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. இன்றைக்கி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்த பிறகு அவங்களோட எடுத்திருக்க மதிப்பெண்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளும் இந்த பள்ளியிடத்தில் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளியிடத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், மேலாண்மை குழு உறுப்பினர், மேலாண்மை குழுவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரையும் வந்து சந்தித்தேன். அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரை சந்தித்தேன். பார்த்துட்டு அவங்களோட தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட்டேன். பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஒரு காலத்தில் 3000 பேர் படித்த ஒரு பள்ளியில் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணிக்கை குறைய இருக்குன்னா, நம்ம நிறையா தனியார் பள்ளிகளுக்கு போயிருக்கோம். தயவு செஞ்சு எல்லோரும் இந்த அரசு பள்ளிக்கு வாங்க. குறிப்பாக செங்கோட்டை நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியை நம்ம தான் இன்னும் வளர்த்தெடுக்கணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு தொடர்ந்து இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுவேன். நன்றி. வணக்கம். செங்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர். நடந்து முடிந்த 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் தேர்வு எழுதிய மொத்த மாணவர்கள் 127. அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 115. இதில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் அப்துல் ஹரீம் 479. இரண்டாவது மாணவன் ஹாசா அர்சத் 453. மூன்றாவது மதிப்பெண் பெற்ற மாணவன் ஃபைசல் 448 மதிப்பெண்கள். ஸோ இந்த தேர்ச்சி சதவீதம் வந்து கடந்த ஆண்டு அதே தேர்ச்சி சதவீதம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ வருகிற கல்வியாண்டில் தேர்ச்சி விகிதத்தை நாங்கள் நிச்சயமாக உயர்த்தி காட்டுவோம். இந்த ஆண்டுலேருந்து கடந்த 2 ஆண்டுகளாக எங்களுக்கு வந்து எல்லா விதத்தையும் வந்து பழைய மாணவர் சங்கம் வந்து முன்னிலைப்படுத்தி எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாழ்த்துக்களுடன் இந்த ஆண்டு 90% கொடுத்துருக்கோம். அடுத்த ஆண்டு இன்னும் 100 விழுக்காட்டை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதை கூறிக்கொள்கிற வாழ்த்துக்கள். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், அலுவலக பணியாளர்கள், பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் முன்னாள் மாணவர் சங்கம் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் வந்து பள்ளி மேலாண்மை குழு தலைவி. இப்போ உதவி வந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எல்லாத்துக்குமே நன்றி. மற்ற பள்ளிகளை விட இந்த பள்ளியில் சிறப்பு சலுகைகளும் நிறைய இருக்குது. மாணவர்களுக்கு சார்னாலும் சரி, டீச்சர்ஸ்னாலும் சரி, பிரின்ஸிபல்னாலும் சரி, அந்த கௌரவம் பாரபட்சம் இல்லாமல் மாணவர்களுக்கு ஈக்குவலாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அவங்க நிறைய பசங்களுக்கு ஊக்கத்தையும் அவங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பள்ளிகளில் சிறப்பு கிளாஸும் சிறப்பு வகுப்புகள் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. மேலும் மேலும் இது உயர வேண்டும் என்று மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கிறோம். இதை விட நீங்கள் உயர்வுக்கு வரணும். நீங்களும் அதே மாதிரி இதோட நல்லா படித்து முன்னேற்றத்துக்கு
அடுத்த டெஸ்ட்னா இதை விட அடுத்த டைம் நல்ல மார்க் எடுக்கணும். எஸ்எம்எஸ்எஸ் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 10ஆம் வகுப்பு ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு. இதில் 3 மாணவர்கள் முதல் மதிப்பெண் 479 மார்க் எடுத்திருக்கிறாரு. 2வது மார்க்கு 458, 3வது மார்க்கு 448 எடுத்துருக்காங்க. சிறப்பாக ஆசிரியர்களுடைய உதவியுடன் மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் நிற்கிறோம். செங்கோட்டை எஸ்எம்எஸ் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் நிற்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 90%, 91% பாஸ் ஆகியிருக்காங்க. நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மார்க்கு இந்த பசங்க வாங்கியிருக்கிற விதத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு அரசு பள்ளியில் இன்றைக்கி படிக்கிற பசங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கீம் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. நான் முதல்வன், புதுமை பெண் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது. அது மாதிரி மாடல் பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறாங்க. காலேஜ் போகும்போது நிறைய உதவிகள் இருக்குது. அதனால் அரசு பள்ளியை பார்த்து நிறைய மாணவர்கள் வந்துட்டுருக்காங்க. எங்களுக்கு என்ன வேண்டுகோள்னா, இந்த பள்ளிக்கு வரணும். இந்த பள்ளியில் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் சிறப்பாக இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நிறையா முயற்சிகள் போடுறாங்க, எஃபர்ட் போடுறாங்க. அழகாக பையங்க வந்து அன்பால் இந்த பையங்களெல்லாம் திருத்தி அழகாக கொண்டு வராங்க. ஸோ அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். நாங்களும் அவங்க கூட முன்னாள் மாணவர்களும் இணைஞ்சு நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் இந்த பள்ளியோட உதவி தலைமை ஆசிரியர் பக்கத்தில் இருக்காங்க. சார்கிட்ட இப்போ இந்த வருஷம் என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு கேட்கலாம். சார், ஃபஸ்ட்டு இந்த இப்போ ரிசல்ட் வந்திருக்கு, இது உங்களுக்கு எப்படி இருக்குது? மகிழ்ச்சியாக இருக்குதா? எப்படி இருக்குது? வணக்கம், என் பேர் சிவசுப்ரமணியன். இங்கே உதவி தலைமை ஆசிரியர், தமிழாசிரியர். இந்த பள்ளிக்கூடம் வந்து செங்கோட்டை வட்டாரத்தில் என் தென்காசிலேயே ஒரு பாரம்பரியமான 100 ஆண்டுகளை கடந்த ஒரு பள்ளி. இதில் வந்து இந்த பள்ளியில் படித்தவங்க தான் இன்றைக்கி உயர் அதிகாரிகளாக பல துறைகளில் மின்னிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆண்டு ரிசல்ட் வந்து போன வருஷம் என்ன ரிசல்ட்டோ அதை தக்க வச்சுருக்கிறோம், அது சொல்லணும். இன்னொன்று சார், மாணவர்களுக்கு வந்து நிறைய இந்த அலைபாய்தல், அந்த கவனச்சிதறலுக்கு வந்து நிறைய விஷயம். இப்போ நம்ம வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது, அவனுக்கு சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம வந்து அவனுக்கு பயிற்சி கொடுக்குறோம். ஆமாம். அதனால் நம்மளுடைய முயற்சி, எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோடு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் வந்து ஸ்டடி வைக்கிறோம். காலை மாலை சிறப்பு வகுப்புகள் இப்படிலாம் நாங்கள் சிறப்பாக மாணவர்களுக்கு எங்களுடைய நேரத்தை, இப்போ ஒரு சார்லாம் வந்து சொரண்டைக்கு அங்கிட்டிருந்து வர்றாரு, ஜிகேபுதூர்லேருந்து தினசரி வந்துட்டு இருக்காங்க, ஒரு டீச்சர் நாகர்கோயிலேருந்து வர்றாங்க. இப்படி பல ஊர்களில் இருந்தாலும் கரெக்டான டைமுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதில் மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தது. ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1-2லேயும் கொஞ்சம் சொற்ப மார்க்கில் தான் வந்து கொஞ்சம் அந்த தேர்ச்சி பெறாத நிலை இருக்குது. இப்போ நாங்கள் அதை சப்ளிமெண்ட்ரி துணைத் தேர்வில் அதை வந்து சரி கட்டிக்கிறோம். இந்த ஆண்டு நல்ல முயற்சி நாங்கள் எடுத்துருக்கிறோம். மேலும் நம்மளுடைய நூலகத்தில் இங்கே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறக்கூடிய நாட்களில் நூலகர் ராமசாமி ஐயாவுடைய தயவுனால் நூலகத்தில் சிறப்பு வகுப்பு தினசரி நடந்தது. அதுவும் நல்ல மாணவர்கள் ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க. நல்ல ரிசல்ட் கொடுத்ததாக நாங்கள் நம்புகிறோம். இப்போ 10ஆம் கிளாஸில் முதல் மதிப்பெண் எவ்வளோ சார்? 479. 479 ஒரு பையன் எடுத்துட்டாப்புல. ப்ளஸ் டூவில்? ப்ளஸ் டூவில் சார்ட்டை கேட்டு, தலைமை ஆசிரியத்தை கேட்டு நம்ம. சரி. சார் சொன்ன விஷயம் நல்ல ஒரு விஷயம். நமக்கு வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் நடக்கும்போது 10th மாணவர்கள் உள்ளே வர முடியாது. அதனால் அந்த மாணவர்கள் வந்து அந்த ஒரு மாதம் விட்டுட்டோன்னா அவங்க படிப்பு தொடர்பு இல்லாமல் போயிடுவாங்கங்கிறதுக்காக நம்ம லைப்ரரியில் அவங்கள வர சொல்லி, அவங்க அந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் இங்கே நடந்துட்டு இருக்க எல்லா நாட்களிலும் அவங்க லைப்ரரிக்கு வந்துடுவாங்க. அங்கே ஆசிரியர்கள், நம்ம 10ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் எல்லோரும் வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த படிப்பு தொய்வு இல்லாமல், கேப் இல்லாமல் போகணுங்கிறதுக்காக ஒரு சிறப்பு கவனம் எடுத்து அது ஒரு 4-5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இந்த ஆசிரியர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒரு அருமையான பணி. ஆசிரியர்களுக்கு அன்றைக்கி லீவு, அவங்க ஏதோ வீட்டில் உட்காந்துருக்கலாம், ஆனாலும் இந்த பையங்க படிப்பு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து அந்த கவனம் கொண்டு வராங்க. நல்ல ரிசல்ட்டுக்கு அதுவும் ஒரு காரணம். நம்ம ஸ்கூலில் காலையில் கூட சிற்றுண்டி வழங்குதா சொன்னாங்களா? அப்படியா சார்? அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஆமாம், நம்ம மாணவர்கள் வந்து வெளியூர்லேருந்து பக்கத்து கிராமங்கள்லேருந்து வரவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்காங்கங்கிறத புரிஞ்சு இந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை கவனித்து, அவன் சரியா இல்லையா, என்னப்பாங்க வாப்பான்னு கேட்கும்போது அவன் சாப்பிடலன்னு சொன்னான். ஆனாலும் தமிழ்நாடு அரசாங்கம் 5ஆம் கிளாஸ் வரை உள்ள பசங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் டூ மாணவர்கள் கிடைக்கல. ஆனாலும் இந்த ஆசிரியர்கள் கையிலேருந்து எல்லா ஆசிரியர்களும் காசு போட்டு பங்களிப்போட அவங்களுக்கு தொடர்ந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டிலேயே இந்த பள்ளிக்கூடத்தில் மட்டும் ஆசிரியர்கள் உதவியோடு நடக்குது. நல்லது சார். தமிழில் அதிகபட்சம் எவ்வளோ மார்க் சார் எடுத்திருக்காங்க? தமிழில் 98 மார்க் எடுத்துக்கிறாங்க. 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் மாணவர் வந்து 98 மார்க் எடுத்திருக்காங்க. குட் சார், குட் சார், குட் சார். அதனால் அரசு பள்ளி நீங்கள் வந்து மக்களுக்கான ஒரு வேண்டுகோள், அரசு பள்ளியில் சேருங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் ரொம்ப திறமையான டிஆர்பி போன்ற டெட்டு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் தான் இங்கே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எங்களை மாதிரியே நிறைய அறிவு நாங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மாணவர்கள், மக்கள், பொதுமக்கள் ஒத்துழைப்போடு இருக்கணும்.
நன்றி சார், நன்றி சார். ஒரு காலத்தில் 3000 பேர் படித்த ஒரு பள்ளியில் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணிக்கை குறைய இருக்குன்னா நம்ம நிறையா தனியார் பள்ளிகளுக்கு போயிருக்கோம். தயவு செஞ்சு எல்லோரும் இந்த அரசு பள்ளிக்கு வாங்க.